இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது SBI 2025 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட சிம்பிளிஃபிகேஷன் பார்ட். அதை எப்படி நம்ம போர்ட் மாஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ போர்ட் மாஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல் வந்து போர்ட் மாஸ். ஸோ போர்ட் மாஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, நமக்கு பிராக்கெட். ஸோ இந்த மாதிரி பிராக்கெட்டா இருந்தாலும் இப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிராக்கெட். அடுத்த வேர்டு வந்து அடுத்த லெட்டர் ஓ மீன்ஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கணும். டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் ஃபுல்லாகவே போட போகிறோம். இப்போ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் எனக்கு பிராக்கெட் கிடையாது, ஆஃப் கிடையாது, பட் அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னா டிவிஷன் பார்ட் இருக்கு. ஸோ முதல்ல அந்த டேர்ம்ஸை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 338 டிவைடட் பை 26. ஸோ ரெண்டுமே ஈவன் அப்படின்றதுனால நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 1 டைம்ஸ் அண்ட் ரிமைனிங் 1 இருக்கும். 6 டைம்ஸ் 12, ரிமைனிங் 1 இருக்கும். 9 டைம்ஸ், கீழே 13 டைம்ஸ். இப்போ இந்த 169 அப்படின்றது எனக்கு பார்த்தா தெரியும், இது வந்து 13 டைம்ஸ், 13ஓட ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ அந்த இடத்தோட வேல்யூ வந்து 13. டிவிஷன் இருந்ததுனால நான் முதல்ல டிவிஷன் பார்ட்டை போட்டுட்டேன். ஸோ 11 ஸ்கொயர் plus 13 equal to, அது வேல்யூ தெரியாது, ஸோ x minus 3. 11 ஸ்கொயர் அப்படின்றது 121 plus 13 equal to x minus 3. நமக்கு அடுத்தது அடிஷன். அடிஷன் அப்படின்னா இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணும்போது 134 equal to x minus 3. அந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 3 இங்கே வரும்போது பிளஸ் 3 ஆயிடும். So 134 plus 3 equal to x. Add பண்ண என்ன வருது? 137. So next sum பாருங்க, ரொம்ப லென்த்தியா இருக்கு, பார்க்க ரொம்ப லென்த்தியா இருக்கு, கஷ்டமா இருக்குமா அப்படின்னா கிடையாது. நம்ம இதே போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ண போறோம். ஸோ பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், இங்கே நான் ஆஃப் எழுதுறேன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். எங்கேயாவது பிராக்கெட் இருக்கா அப்படின்னா இல்லை, ஆஃப் இருக்கான்னா அதுவும் இல்லை, பட் டிவைடட் பை இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். 1340 டிவைடட் பை 134. டிவைட் பண்ண எனக்கு என்ன வரும்? இது 1 டைம்ஸ், பக்கத்தில் 0, ஸோ 10 டைம்ஸ் அப்படின்னு வருது. டிவைட் பண்ணிட்டு நம்ம சம் போடும்போது தான் சிம்பிளாக இருக்கும். ஸோ ரூட் ஆஃப் 144 ப்ளஸ், நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு 10 plus 1639 equal to 1463 minus x plus 613. இப்போ எனக்கு ஸ்கொயர் ரூட்டை அடுத்தது கொண்டு போகிறேன். ஸோ ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ 12, ரூட் ஆஃப் 144. இப்போ இதெல்லாம் எப்படி டக்குன்னு ஸ்கொயர் வேல்யூ எழுதுறது அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்கொயருக்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இட்ஸ் 12 plus 10 plus 1639 equal to 1463 minus x plus 613. இப்போ நம்ம அடுத்தது அடிஷனில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மூணு வேல்யூவையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். 12 plus 10 22. ஸோ 22வை 1639ஓட நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 1, ரிமைனிங் இங்கே 1 வந்திருக்கும். இட் இஸ் 6 6 1 இந்த பக்கம். அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மை நம்ம ஆட் பண்ணலாம். அந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணும்போது 3 plus 3 6, 6 plus 1 7, 6 plus 4 10, ரிமைனிங் 1, ஸோ 2076 மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் அப்படின்றதுனால எக்ஸை லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். 2076 மைனஸ் 1661. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணலாம். 2076ல் 1661 சப்ட்ராக்ட் பண்ணால் 5140. So answer 415. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப சிம்பிளான சம் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதில் பிராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷனும் கிடையாது. என்ன இருக்குது அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பார்ட் இருக்குது. முதல்ல அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 10 into 46 அப்படின்றது 460 minus 2346 plus x equal to 440
8. ஸோ இப்போ நம்ம அடுத்தது அடிஷனுக்கு ஆட் பண்ணணும், இல்லைன்னா அடுத்தது சப்ட்ராக்ஷன் தான். இங்கே நமக்கு 2 டேர்ம் இருக்குது, சப்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கு பதிலாக எல்லாமே ப்ளஸ் மைனஸ்ன்றதுனால எக்ஸ் இங்கே இருக்கட்டும். 448, 460 இங்கே வரும்போது மைனஸ் 460 ப்ளஸ் 2346. ஸோ இப்போ 448யும் இதையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 2346ஓட 448 ஆட் பண்ணுங்க. ஸோ 6 + 8 14 9 7 2794. ஸோ 2794 மைனஸ் 460 இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 4332. ஸோ 2334. நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்க, இங்க நமக்கு வந்து 2 இடத்துல டிவிஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். இந்த ரூல் தெரிஞ்சாலே நம்ம சம் வந்து ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்க டிவிஷன் 2 பிளேஸ்ல இருக்கிறதுனால முதல்ல இந்த டிவிஷனை தனியா, அடுத்தது இந்த டிவிஷனை தனியா அப்படின்னு நம்ம சால்வ் பண்ண போறோம். 1133 டிவைடட் பை 11 கேன்சல் பண்ணா 1, அடுத்து சேர்த்து எடுக்கிறதுனால 0 3. 1450 டிவைடட் பை 10 0 0 கேன்சல் ஆகும் 145. ஸோ எனக்கு 103 ப்ளஸ் 145 ஈக்குவல் டு 310 மைனஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா 248 அப்படின்னு வரும். ஸோ 248 ஈக்குவல் டு 310 மைனஸ் எக்ஸ். எக்ஸை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறேன். 310 minus 248. So answer 62. So 62ன்றது answer. So next again interesting question. பார்க்கிறதுக்கு நமக்கு எல்லாமே 2 1 அது மாதிரி நம்பர் மாதிரி இருக்கு. இங்கேயும் முதல்ல என்ன இருக்கு? ஒரு டிவிஷன் இருக்கு. அப்போ முதல்ல அதை நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 2100 divided by 21 கேன்சல் பண்ணா இது 1 times 00. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? 100 plus 12 plus 2123. ஸோ 2123யோட 100 ஆட் பண்ணும்போது 2223ன்னு வரும். 2223யோட 12 ஆட் பண்ண அப்படின்னா 532235. ஸோ ஆன்சர் 2235. நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 3 இது வந்து 3, இங்கே வந்து 5. ஓகே, கொஸ்டின் மார்க் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் மார்க்னா எக்ஸ், ஆஃபை வந்து நம்ம இன்டூ சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஆஃப் இருக்கிறதுனால முதல்ல நம்ம ஆஃப்க்கு போகணும். ஸோ 3/4 ஆஃப், அது வந்து இன்டூ 5/7 ஆஃப், அதுக்கு ஒரு இன்டூ 1715 ஈக்குவல் டு 735. எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கு. எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ அப்படியே இது எல்லாத்தையும் 735 அந்த சைடுக்கு எடுத்துட்டு போறேன். இப்போ என்னவாகும்? கீழே இருக்கிற 4 and 7 மேலே வந்துடும், அண்ட் மேலே இருக்கிற 351715 கீழே வந்துடும். ஸோ இப்போ ஏதாவது டேர்ம்ஸ் வந்து எனக்கு கேன்சல் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். 5 டேபிள்ஸில் இந்த 735 கேன்சல் பண்ண முடியுதா? 735 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 1 times 5 வரும் 23, 4 times 20 147. 147 வந்து 3 டேபிள்ஸில் கேன்சல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணலாம். 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணும்போது 4 times 12 அப்புறம் 9 times அப்படின்னு வருது. ஸோ இப்போ மேலே எனக்கு 49 7 இதெல்லாம் தான் இருக்குது. இப்போ 1715 7 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணி பார்க்குறோம். 7 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 2 times 14 3 1. ஓகே, இதுக்கான ஆக்சுவலாக நம்ம இதுக்கான ட்ரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து படிக்கும்போது ஃபாஸ்ட்டாக கேன்சல் பண்ணலாம். 7ல் எப்படி கேன்சல் பண்ணுறதுக்கான ட்ரிக்ஸ் இருக்குது. பட் இங்கே நம்ம நார்மல் மெத்தடில் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ 4 3 1 which means 4 times 28 3 5 5 times. ஸோ 7ஆல் இதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு 245 வருது. அகைன் 7 டேபிள்ஸ்லால கேன்சல் பண்ணும்போது இது 7, இது 3 times and 7 சாரி 5 times 3 5
திருப்பி 7ஆல் கேன்சல் பண்ணும்போது இது 5. ஸோ என்னோட ஆன்சர் 4/5. மேலே 4 இருக்கு, கீழே 5. ஓகே, பர்சன்டேஜ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதணும்? 62.5 டிவைடட் பை 100. இந்த பர்சன்டேஜ்க்கு தான் இந்த 100. ஆஃப்னா இன்டூ எக்ஸ் ஸ்கொயர், அது தெரியாது, அதனால எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 38 ஸ்கொயர் மைனஸ் 804. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 38 ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸோட ஸ்கொயர் வேல்யூ தெரியாது. இப்போ அதனால அதுங்க கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக அது அப்படியே இருக்கட்டும். 38 ஸ்கொயரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது இங்கே ஈஸி. ஸோ அதனால 38 ஸ்கொயர் நம்பரும் நம்ம அட்லீஸ்ட் 40 வரைக்கும் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ 38 ஸ்கொயர் பண்ணும்போது 1444 மைனஸ் 804. இந்த பக்கம் 62.5 100 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 1444ல் 804 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இட்ஸ் 046 640 வருது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 640 இன்டூ 100 மேலே வந்துடும் டிவைடட் பை 62.5. இந்த 62.5ல் பாயிண்ட் நம்ம ரிலீவ் ஆகணும்னா மேலே ஒரு 0 ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த 62.5 அப்படின்றது 625 சேஞ்ச் ஆயிரும். இப்போ 5 டேபிள்ஸில் நம்ம கேன்சல் பண்ண முடியும். 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம், இல்லை 25 டேபிள்ஸில் கூட கேன்சல் பண்ணலாம். ஸோ 25 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் இது 40, இங்கே நமக்கு 2 டைம்ஸ் 25 டைம்ஸ் வரும். ஸோ இதுக்கு மேலே 5 டேபிள்ஸில் இது 8 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இங்கேருந்து இதை கேன்சல் பண்ணால் 64 which means 1 டைம்ஸ் அண்ட் 2 டைம்ஸ் 128ன்னு வருது. 128 இன்டூ 8 அப்படின்னு வந்திருக்கு நமக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு. இப்போ ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 8 இன்டூ 128. ஸோ 128ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 16 22 1024 வருது. 1024 1024 அப்படின்றது 32 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் இஸ் 32. கொஸ்டின் நம்பர் 64. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். பர்சன்டேஜில் கொடுத்ததுனால 24/100 ஆஃப்க்கு இன்டூ சிம்பிள் 125 ப்ளஸ் 48% ஆஃப் 150. இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். கீழேருந்து இதை கேன்சல் பண்ணால் 6 டைம். இது 150ன்றதுனால 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணும்போது 24. ஸோ 6 into 5 30 ப்ளஸ் 24 into 24 into 3 அப்படின்றது 72 which is 102. the answer வந்து 102. அண்ட் ஃபைனல் கொஸ்டின் 2 into 1/3. இது வந்து ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த 2 into 1/3 அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேலே ஆட் பண்ணணும். இப்போ 6 + 1 7. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 7/3 ஆஃப், அதுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன். 4 into 7 28 ப்ளஸ் 2 அப்படின்றது 30/7 ஆஃப். 3 into 3 9 9 + 1 10 10/3 ஆஃப் 81. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம 7 7 கேன்சல், 3ஆல் இதை கேன்சல் பண்ணும்போது 10 டைம்ஸ், வேறு 3ஆல் இதை கேன்சல் பண்ணும்போது 27 டைம்ஸ். ஸோ 27 2 0. ஸோ 2700.